நமச்சிவாய. சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவார பணியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்திங்கன்னா சாத்தமங்கலம் என்ற ஊரில் பழமையான கோவில். அகத்தியர் இங்கே உக்காந்ததாக ஐதீகமான கோவில். பார்த்திங்கன்னா லோகநாதன், சிவலோகநாதன் சாமி பெயர். அம்பாள் பேர் என்னங்கய்யா? சொக்கநாயகி அம்பாள் பெயர். சாமான் விலைக்கு கொண்டிருக்கிறோம். சாமான் எந்த கருப்பில் இருக்கு பாருங்க. இந்த கருப்பாக இருக்கிறத அந்த விலைக்கு வச்சுருப்போம் பாருங்க. நமச்சிவாய. சரிதா? இல்லை அம்பலம். நமச்சிவாய. பாருங்க, பல பலன்னு ஆயிடுச்சு. குனிஞ்சு எடுக்கணும். குனிஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோயில் முடிஞ்சுது. இதே ஊரில் இன்னும் ஒரு கோயில் அந்தாண்ட இருக்குது. நாளைக்கு அந்த கோயில் வேலை இருக்குது. நமச்சிவாய. சொல்ல சாமி வேண்டாம். சிவகாமசுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்படியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா சாத்தமங்கலம் என்ற ஊரில் சிவன் கோவில். வைகாசி விசாலத்துக்காக உழவார பணி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாமானையும் இப்போ நாங்கள் விலைக்கு ஆகணும். நேற்று சிலை வேலை முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பித்தளை ஜாமான் வேலையும். இங்கே இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலும் இன்றைக்கி உழவார பணி உண்டு. நமச்சிவாய. அடியாருங்க எல்லாம் கிளம்பி வரலாம். வேலை ஆரம்பிச்சிட்டேன், வந்துட்டேன். சிவாய நமக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நமசிவாய. இல்லை நடராஜர் உழவார பணியிலேருந்து அடியார் பேசுகிறோமா. கோவில் இங்கே சாத்தப்பாளையம் கோவிலில் உழவார பணி நடந்துகிட்ருக்கு. சாத்தமங்கலம் உழவார பணி நடந்துகிட்ருக்குமா. காலையிலேருந்து நடக்குது. சிலையெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. இப்போ பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க அடியார்கள்லாம். சிலைகள்லாம் கழுவி முடிச்சாச்சு. இப்போ பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க. நீ இதில் போய் தரம் கழிச்சு என்னத்த தரம் சொல்கிறேன். அந்தாண்ட ஒரு இது இருக்குது பாரு, பலிப்பீடம். அதில் கொஞ்சம் போடு. அந்த பக்கம் போடு. அந்த எனக்கு போடு. பலிப்பீடம்லாம் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சிலைய மூலஸ்தானத்தில் எடுக்கலாம். இப்போ குடிமுறை எம்மா பெருசு கூட. பார்த்தீங்கன்னா மயில் நிறையா இருக்குது இங்கே. நிறையா இங்கேருந்து கிட்ட பார்க்க தான் நான் வந்தது. கிட்ட வந்து ஓடி போயிடுவாரு. எட்டோ இதை பார்த்து குயில் இருக்கா பாரு. எங்கேயாவது இருக்கும் இங்கே குயில். அது இருக்கு. 2 பேரும் இருக்காங்க. அங்கே இருப்பாரு. இதோ இதில் இருக்கிறாருமா. இதில் இருக்காரு. கிட்ட போனால் ஓடிடுவாரு. ரொம்ப கிட்ட போக முடியாது. அதோட மரம் மறைச்சிக்கிட்டு இருக்குதே. அதை போய் எடுக்கிறேன். உள்ள பூட்டிடுங்க. வேலை முடிஞ்ச. ஜார்ஜ். கோயில் கோபுர கலசத்துல என்ன இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கோயில் கலசம் இது மாதிரி மற்ற கோயில் கட்டிட வேலைகளும் நாம நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம். இதுதான் கலசத்தோட ஸ்கெல்டன் போர்ஷன். இத சுரைன்னு சொல்லுவாங்க. இது வைரம் பாய்ந்த மரம்னு சொல்லக்கூடிய சந்தன மரத்திலோ அல்லது செம்மரத்திலோ ரெடி பண்ணியிருப்பாங்க. கோயில் கலசம்னா பொதுவா தாமிரம், தங்கம் அல்லது பஞ்சலோகத்துல தான் செஞ்சிருப்பாங்க. இந்த சுரையில முதல்ல பிளேஸ் பண்ண வேண்டிய பார்ட் பத்மம்.
அடுத்ததா இதுல சிறு குடம்னு சொல்ற பார்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல தங்கம், வெள்ளி, பித்தளை, ஈயம்னு ஏதாவது ஒரு உலோகம் போடணும். இதுக்கு பதிலா காயின்ஸ் கூட போடலாம். அதோட இந்த சிறு குடத்துக்குள்ள உயிர்ச்சத்து மிக்க தானியங்கள், அதாவது வரகு அரிசி மாதிரி தானியங்கள் போடலாம். இத மூடுறதுக்குள்ள பகுதிய மேல் சிறு குடம்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பகுதிய பிரம்மம்னு சொல்லுவாங்க. இதுலயும் உயிர்ச்சத்து மிக்க தானியங்களை ஃபில் பண்ணி பிரம்மமோட மேல் குடத்தை போட்டு மூடிடுவாங்க. இதுக்கு அடுத்ததா மறுபடியும் சிறு குடம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு பாட்லையும் ஏற்கனவே சொன்னது மாதிரி தானியமும் ஏதாவது ஒரு உலோகமும் போடணும். இத சிறுவர்கள், கன்னிப்பெண்கள் அல்லது வயதானவர்கள் போடலாம். இதுக்கு அடுத்ததா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பார்ட் ஜாலரம். முதல்ல ஜாலரத்தின் மார்பு பகுதி, அடுத்தது 2வது ஜாலரம் ஃபிக்ஸ் பண்ணணும். கடைசியாக சிகாமணி அதாவது கும்பம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபைனலா இந்த மாதிரி ஒரு ராட் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கலசத்துல இருக்கும் பகுதிகளை பிரிப்பாங்க. இந்த கலசம் இடிதாங்கி மாதிரியும் ஆக்ட் பண்ணுது. சிவாய சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்படியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா சாத்தமங்கலம் உள்ள சிவன் கோவில், அங்கே இன்றைக்கி மாவு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 2 நாளுமே பணி இருக்கும் இங்கே. ஏன்னா கோயிலில் வேலை அதிகமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கோயில், இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான கோவில். ஐயப்பர் இங்கே வந்து இந்த ஊரில் உக்காந்ததாக ஐதீகம். சிவபெருமானுக்கு என்ன கோயில், சிவனுக்கு என்ன கதை? சிவலோகநாதர், சொக்கநாயகி சமேதர் நமச்சிவாய. பாமா அப்படியே அதையும் அந்த கோயில் இது சுற்றி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது அங்கே போகிறோம். நம்ம சிவாய இன்னும் பொன்னியம்மாவுக்கு போடணும். சிவாய என்னது? 2 பேரும் அந்த நந்திக்கு போய் பூசிக்கிட்டு இருங்க, நாளைக்கு வந்து பார்க்குறவங்கள. அந்த நந்திக்கு மாவு தேவைப்படாது. நந்திகிட்ட போய் உட்காருங்க. நந்தனாருக்கு நவுந்த மாதிரியே இருக்கிறாரு. ஏன்னு குரையா ஐயப்பா. ஏய், ஐயப்பர் சிலையா இருந்தா நான் தொட முடியாது. ஐயப்பரை நான் தொட முடியாது. நீங்க தான் போடல, உள்ள இருக்காரு போடுறது. நீ பாத்துக்கோ, நீ போட்டுக்கோ, அவ்வளவுதான். அந்த வந்துட்டு பார்க்குறேன் தங்கத்தை, நான் பார்க்குறேன். எடுத்துருவா என் தங்க பிள்ளைய ஈஸ்வரா நமச்சிவாயா. ஐயா, அவர் ஐயப்பர் தானே அவரு?